தகவல்களை உறுதிப்படுத்தி இருக்கிறது ஒரு செய்தி. பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்தார் காங்கிரஸ் எம்எல்ஏவான விஜயதரணி. எல் முருகன் முன்னிலையில் தற்போது அவர் பாஜகவில் இணைந்திருக்கிற அந்த நேரலை காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்திருக்கிறார் விளவங்கோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், தற்போது அதிகாரப்பூர்வமாக எல் முருகன் முன்னிலையில விஜயதரணி பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. விவரங்கள் என்ன? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் அவர் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். விஜயதரணியை பொறுத்தவரையில் 3 முறை எம்எல்ஏவாக அந்த தொகுதியிலிருந்து இருந்திருக்கிறார். 2011, 2016 மற்றும் தற்போதும் அவர் எம்எல்ஏவாக அந்த தொகுதியிலேயே இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் விஜயதரணியை பொறுத்தவரையில் வர இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அதற்கு அவரது கோரிக்கையை நிராகரித்த சூழ்நிலையில் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போகிறாரா என்ற செய்தி எல்லாம் பரவி கொண்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அவர் தலைநகர் டெல்லியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைமை அலுவலகத்தில் நேரடியாக வந்து மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், அவர் முன்னிலையில் தற்போது அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்ததற்கு பிறகு டெல்லியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் எல் முருகன் மற்றும் விஜயதரணி ஆகியோர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். விஜயதரணியை பொறுத்தவரையில் அவர் காங்கிரஸ் கட்சியில் கடந்த முறை கூட கன்னியாகுமரி தொகுதியில் இருந்து மக்களவையில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆனால் கடந்த முறையும் அது நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளராக தன்னை அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் அதை காங்கிரஸ் தலைமை நிராகரித்து விட்டதை தொடர்ந்துதான் தற்போது அவர் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 1 மாத காலமாகவே காங்கிரஸ் கட்சியில் அவர் தனது கோரிக்கையை வைத்திருந்தார். ஆனால் தொடர்ந்து அந்த கோரிக்கை என்பது நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னணி தலைவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். கடந்த வாரம் கூட தலைநகர் டெல்லிக்கு வந்து 3-4 நாட்கள் முகாமிட்டு பல்வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை சந்தித்து பேசி கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களையும் சந்தித்து அவர் தொடர்ந்து கன்னியாகுமரி தொகுதியில் மக்களவை தொகுதியில் தன்னை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சி அவரது கோரிக்கை நிராகரித்தை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வது என்று முடிவு செய்து இன்றைய தினம் அவர் தலைநகர் டெல்லியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கன்னியாகுமரி மக்களவை தேர்தல் தொகுதியில் தன்னை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பாரதிய ஜனதா கட்சி தலைமையிடம் வைத்ததாக கூறப்படுகிறது. அதை பாரதிய ஜனதா கட்சி இதுவரை உறுதிப்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் இன்றைய தினம் அவர் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தன்னை அவர் பாரதிய கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் கூற முடியும். ராமகிருஷ்ணன், கடந்த 2 வாரமாவே டெல்லியில முகாமிட்டிருந்தாங்க விஜயதரணி. பாஜகவில் இணையறது பற்றி தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கிட்ட இது தொடர்பான கேள்வியை எழுப்பினப்போ அவங்க அப்படி பாஜகவில் இணையில, காங்கிரஸ்ல தான் இருக்க போறாங்க அப்படின்னு அவரு தெரிவிச்சிருந்தாரு. இப்போ இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி தான் அவங்க பாஜகவில் இணைவதற்கான மிக முக்கியமான காரணமாகவும் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. விஜயதரணி பாஜகவில் இணையறதன் மூலமாக அந்த கட்சிக்கும் சரி விஜயதரணிக்கும் சரி என்ன விதமான தேர்தல் ஆதாயங்கள் இருக்கு? கண்டிப்பாக, அதாவது ஒருவர் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு சேருவதாக இருந்தால் ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர்கள் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தன்னை இணைத்துக் கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் விஜயதரணியும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தன்னை
நீக்கிக் கொண்டு தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஏற்கனவே நாம் சொன்னது போல 3 முறை அந்த விளவங்கோடு தொகுதியிலிருந்து காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். தற்போது பாரதிய ஜனதா கட்சியில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டதை தொடர்ந்து எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்துவிட்டார் என்றுதான் நமக்கு தகவல் வருகிறது. ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய புதிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற தலைவரை பொறுத்தவரையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவர் தனது பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அப்போது கூட விஜயதாரணி பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போவதாக செய்திகள் வருகின்றன என்று கேட்டபோது அவர் இல்லை அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் ஆஜராவதற்காக அங்கு சென்றிருக்கிறார். விரைவில் அவர் காங்கிரஸ் கட்சியில் வருவார் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். ஆனால் அன்றைய தினமே விஜயதாரணியை பொறுத்தவரையில் கடந்த 2 வாரங்களாக தொடர்ந்து அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களிடமும் பேசிக் கொண்டிருந்தார். அதே போன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல் முருகன், அதே போன்று அண்ணாமலை உள்ளிட்டவரையும் சந்தித்து தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொள்வது தொடர்பாக அவர் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்தார். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் கடந்த முறை கூட 2019 ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கூட காங்கிரஸ் கட்சியில் இருந்து அவர் விலகி பாரதிய ஜனதா கட்சியில் சேருவார் என்றெல்லாம் தகவல்கள் வெளியாகியிருந்தன. ஆனால் அன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் அவரை அழைத்து பேசி சமாதானப்படுத்தி. ராமகிருஷ்ணன், நீங்க இணைப்பிலே காத்திருங்க, தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக பாஜகவில் இணைந்த விஜயதரணி அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். I'm really happy that every one of you are here helping a woman to come up the ladder. I'm really happy that I'm transforming myself to another national party, particularly. I was in the Indian National Congress for several years from my childhood. I have never shifted party all my life, and this is the first time I've taken a decision to shift my party for various reasons. I might have had some difficulties, definitely. You will be knowing about all those. But past is past. But now I really feel that under the honorable leadership of our Prime Minister, Honorable Narendra Modi ji, there are a lot of great things happening to our country. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.